செஞ்சிருக்கா, தேடு வந்து புடவை செஞ்சிருக்கா. அவளை தூக்கி தண்ணியில் போட்டு தண்ணியில் இருக்க தேர்வு தூக்கி யாரில் போட்டு அதுக்கு 1006 கல்யாணம் வந்துட்டாருன்னா உங்களுடைய தோற்ற பணமாதான் நீங்களும் அப்படின்னு அவளாக சொல்றாங்க. 1006 கல்யாணம் முடிச்சவராக இருந்தாலும் சரி, கிழவனா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி, 1006 கண்டிப்பா இருக்கும். அதை மட்டும் கரெக்டா கடவுள் கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புத்தகம் கொண்டு போயிருக்காங்க. இந்த 1006 ஜோடியை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிரியாத ஊரை இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலை பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் தேர்வு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, 1000 சொல்லிக்கிட்டு அவள் 1000 சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னடா சொல்ல வர அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 3 முறை இருக்கேன். ஆனா ஆளுக்கு ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னொருத்த உனக்கு எத்தனை பிள்ளைடா? 3 4 நினைக்கிறேன். என் தம்சாத்தை கேட்டு வர அப்படியா நீ தான் அந்த கல்யாணத்தை போட்டோமோ நம்ம வாடா அப்படின்னு குறுப்பூரை கொண்டு போய் தரப்பு நச்சீரன் பத்திரிக்கையில அப்படியே படம் எடுத்து போட்டாங்க. ஒரு அம்மா 15 வெட்டியை போட்டுக்கிட்டு அதுக்கு உட்காந்துருக்கு. அப்ப எப்படி கல்யாணம் பண்ணுச்ச பாவத்தை அது அங்க திருமண பெண் உட்காந்து இன்னொரு அம்மா கையில குழந்தை வச்சுக்கிட்டே வந்துருச்சு. அந்த பிரியாணம் தான் ஏன் பதவிக்கு ஆபத்தாயிரம் சொல்லி எங்கிட்டாலும் வியாபாரத்தில் கட்டி தொங்க விட்டுவா, என்னைய பார்த்து தொங்க விட்டுருவோம். அக்கிரமா யார் உடைய கொண்டு வந்தது இல்லைட்டானே இந்த ஒரு நிமிஷம் அந்த பால் கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு அங்கிட்டு போய் புரியாது. இதோட ஒரு பெரிய அக்கிரமம் நடந்து பத்திரிகைக்காரங்களுக்கு துக்கம் கொடுத்து அதை போட வேணாம்ட்டாங்க. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு திருமண தம்பதியை உட்கார்ந்துருக்கு. ஒரு 4 வயசு பையன் மேடை சொல்லி வந்து எப்பா ஏப்பா என்னப்பா நீ வேற ஊரே உட்காந்துருக்க, அம்மா இன்னொரு உட்காந்துருக்கேன். இந்த செய்யாதவங்களுக்கு திருவிழுன்னு வந்துருக்கேன். இவனை எங்கேயோ அரசு வச்சுன்னா உள்ளாட்டாங்க. இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாரு. நான் ஒரு 5 நிமிஷம் நானும் இந்த பிள்ளை கூட உட்காந்து தாலியை கட்டிட்டு பையன் நான் வேணும் இருந்தேன். நீ அவன் கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அவன் தாலியை கட்டுவேன். தாலியை அங்கே போய் காட்டிங்கன்னா பையன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். பிட்டை போட்டு பிடிக்க முடியாது. 2 பேரும் 2ஆ பிரித்து இங்கிட்டு 2 பிறப்பிச்சு அது அன்னைக்கு வைக்கும். இந்த திருமணத்துக்கு வாழ்த்து பேசுறதுக்கு யார் வரவேற்பார்? நம்ம சபாநாயகர் மரியாதைக்குரிய டி. ஜெயக்குமார் வரவேற்பார். என்ன தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மன்கள் பேரை பூர்ண வரிசையா ஒப்புகிறார். மாரியம்மன், காளியம்மன், சௌரியம்மன், கௌரம்மன், கௌமாரியம்மன், இத்தனை அம்மன்களை விட எங்கள் அம்மா சிறந்த அம்மா அப்படின்னு கையில் இருக்காங்க. நான் ஒரு இதே மாதிரி பல அம்மன்கள் நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த பையப்பெண் பாட்டை பாடுற வீரமணி வந்து தமிழ்நாட்டில் இருக்க அம்மாக்களைலாம் மாறி அம்மன்களை போனா ஒரு லிஸ்ட் போட்டு பாடுறாரு. திண்டுக்கல்லிலே கோட்டை மாறி அம்மா, காரைக்குடியிலே கௌமாரி அம்மா, வீரகபாண்டியிலே வெக்காளி அம்மா, சமயபுரத்திலே மாரி அம்மா அப்படின்னு ஒவ்வொரு மாரியம்மாவும் சொல்றாரு. நான் இந்த பாட்டை அப்படியே இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்படியே மெட்டு போட்டுருக்கேன். அதை கேளுங்க கவனம். பால் விலையை உயர்த்தி குழந்தைகளின் வயிற்றிலே அடித்த அம்மா